ஹலோ கைஸ், வெல்கம் டு b4u. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தமிழ் யூடியூப் சேனல்ஸில் கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு பிஸ்னஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ். ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேலே உள்ள அந்த லேயரை வந்து ரிமூவ் பண்ண ஒரு இளநீர், அதாவது தோல் உரிச்ச இளநீர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில், அதாவது நம்ம நாடுகளில் வந்து மோஸ்ட்லி வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு இளநீ குடிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அருவா யூஸ் பண்ணி அந்த இளநீ வந்து வெட்டி அது வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து அந்த அருவா வெட்டுறதுக்கு ஆள், அதுக்கெலாம் வந்து நம்ம ஊரில் ஆள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வெளிநாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து டேலண்ட், அதெல்லாம் வந்து அந்த அருவாவில் அதில் மாதிரிலாம் டேலண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தேங்காய், அதாவது இந்த மாதிரியான இளநீ தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்ச இளநீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரிம்டு டெண்டர் கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டெண்டர் கோகோனட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இளநீர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதாவது இந்தியா ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இளநியோடைய உற்பத்தி வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்லாந்து அண்ட் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இளநீ வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாய்லாண்டில் உள்ள இளநீ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட தண்ணியோட அளவு, அவங்க இளநியில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 300 ml 400 ml அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதே நீங்கள் இந்தியாவில் உள்ள இளநீ எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 லிட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். 6 லிட்டர்லேருந்து 600 ml வரைக்கும் உள்ள இளநீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள இளநீ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க வெளிநாட்டில் உள்ள பையர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம நாட்டிலையும் இதை வந்து இப்போ நம்மளால் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ண தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ நம்ம நாட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெளிவாக வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெண்டர் கோகோனட். ஸோ நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டெண்டர் கோகோனட் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெண்டர் கோகோனட் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மிஷினரி செட்டப் தான். இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 80,000 1.5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து ஹோல்சேலர்ட்டு வாங்கிட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன செட்டப் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய மிஷினரி எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தலாம் எந்த ஒரு மிஷினரியும் வாங்க போகிறது கிடையாது. சின்ன ஒரு மிஷினரி செட்டப் மூலிமா நம்ம வந்து இந்த ஒரு ட்ரிம்டு டெண்டர் கோகோனட் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இளநீ, அதாவது நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது எல்லா விஷயம் நம்ம பண்ணாலுமே ஒரு ப்ராசஸ் படி தான் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த முறையில் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணுனா நம்ம வந்து நல்ல லெவலில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த டெண்டர் கோகோனட் வந்து எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி பேக் பண்ணணும், அது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். அதனால் அரைங்குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு தெளிவான புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இளநீ. ஸோ இளநீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, தென்காசி, கடலூர், கேரளா வந்து அதர் ஸ்டேட்டு. ஸோ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 மாவட்டத்தில் வந்து நம்ம இந்த 4 மாவட்டத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இளநீ வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரங்களில் எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இளநீ வந்து கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் எந்தெந்த ஊர்கள்லாம் இருக்கோ எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இளநீ வந்து அதிகமாகவே கிடைக்கும். மோஸ்ட்லி தமிழ்நாடுடைய பெரிய மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி தான். ஸோ பொள்ளாச்சியிலேருந்து நம்ம வந்து இளநீ வந்து எடுத்துக்கிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சவுத் சைடு இருக்கீங்க அப்படின்னா கேரளா, கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வந்து இளநீ வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ ரேட்டுன்னு பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாஸ் பொறுத்து ரேட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். பொள்ளாச்சியிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ரூபா 23 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வரும். கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ரேட் இருக்கும். ஸோ எல்லா ஏரியாஸ்லையும் ஒரு ரேட் இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது நீங்கள் எடுத்து வர இடத்துலேருந்து நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வரணும்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இளநீ வாங்குறதுக்கு நம்ம வந்து இந்த ஏரியாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இளநீ வந்து பை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த ஏரியாஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வராது. இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்.
ஸோ மிஷினரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய ரா மெட்டீரியலை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் மாற்ற போகிறோம். அதாவது தேங்காவை, அதாவது இளநியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம வந்து அந்த வெளியில் உள்ள அந்த தோலை மட்டும் நம்ம வந்து ஷேவ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒயிட் கலரில் ஒரு கோகனட் மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தா அந்த மிஷினரி செட்டப் தான். ஸோ இது வந்து நம்ம அதாவது நமக்கு கோயம்புத்தூரில் அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா மிஷின் நம்ம வந்து எடுத்துக்கிட முடியும். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெண்டர் கோகோனட் வந்து சீவி எடுத்துறோம். அதாவது மேலே உள்ள தோலை புழுதியும் நம்ம சீவி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து பியூரிஃபை வாட்டரில் வந்து கழுவணும். மினரல் வாட்டரில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கழுவணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறது வந்து எக்ஸ்போர்ட்டு. ஸோ ரொம்ப எல்லாமே க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக எல்லாமே பண்ணும்போது தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க. அது மாதிரி நம்மளோட பையரும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டெண்டர் கோகோனட் வந்து இதோட லைஃப் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நார்மலான டெம்பரேச்சர், நார்மலான இடத்துல வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இது வந்து கெடாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து 30 நாள் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்ட்லலாம் நம்ம வந்து அனுப்ப முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் தான் நம்ம வந்து ஏர் கார்கோ தான் ஃபுல் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெண்டர் கோகோனட் வந்து நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ வெளிநாட்டுகளுக்கு நீங்கள் வந்து அனுப்புறதா இருந்துச்சிங்கன்னா ஏரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ளைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிங். ஸோ ரேப்பிங் எடுத்திங்கன்னா 2 டைப்பில் நம்மளால் ரேப் பண்ண முடியும். ஸோ ரேப்பிங் ஃபிலிம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் நெட்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ஃபோம் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெண்டர் கோகோனட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த ஃபோம் நெட்டுக்குள்ளே அந்த டெண்டர் கோகோனட்டை வச்சு நம்ம வந்து காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய டெண்டர் கோகோனட்டை வச்சு ரேப் பண்ணி அதையும் நம்ம வந்து அனுப்ப முடியும். ஸோ பேக்கிங்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த ரேப்பிங் பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்ம ஃபோமில் வச்சதுக்கப்புறம், இல்லை அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ஃபிலிமில் நம்ம வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 இல்லைனா 12 நம்ம வந்து வச்சு பேக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து ஒன்று ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு 35 நிமிஷம் உள்ள ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அதை எப்படி சமாளிக்கிறது, ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, வெளிநாட்டில் உள்ள பையரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க மூலிமா எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மேலே வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதை வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நான் பேக்கிங் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ அது இல்லாத பட்சத்தில் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பாக்ஸுக்கு வந்து 9 இல்லைனா 12 வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம வந்து நம்மளை வந்து கண்டெய்னரில் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டெய்னர் வந்து லோட் பண்ணலாம். ஸோ கண்டெய்னரில் லோட் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்ட்டில் அனுப்ப போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து ஏர் கார்கோவில் அனுப்புறதுனால அதுக்கேற்றாப்புல நமக்கு வந்து கண்டெய்னர்ஸ் இல்லாமல் மிச்சப்படியான டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கோகோனட் தான் வாங்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினில் போட்டு ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் பியூரிஃபை வாட்டரில் கழுவி நம்ம வந்து ரேப் பண்ணி பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம வந்து பண்ணினோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்கானிக் கோகோனட், இன்ஆர்கானிக் கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்கானிக் கோகோனட் வந்து வாங்கி நம்மளுடைய வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பும்போது அதுக்குண்டான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெளிவாக கற்றுக்கிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே நல்ல லெவல் லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கோகோனட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக்கோட ஆர்கானிக் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்படுவாங்க. மோஸ்ட்லி அவங்க நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கானிக்ஸ் தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் அவங்க மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க இம்போர்ட் பண்ணுறதும் அங்கே உள்ள பையர்ஸ் வந்து ஆர்கானிக் தான் சேல் ஆகும் அப்படிங்கிறதுனால ஆர்கானிக் ப்ராடக்ட் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஆர்கானிக் ப்ராடக்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மிஷினை வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பேக்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 3 சென்ட் இடம் இருந்தால் போதும், அதிகபட்சமாக தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இரும்பு ஷெட்டு இல்லைனா நம்ம ஒரு ரூம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மிஷினை அங்கே வச்சு கூட நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 90,000 1.5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் பேக்கிங்னு எடுத்துக்கிட்டு நம்ம காட்டன் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு இனிஷியலாக நமக்கு ஒரு 20,000 rupees தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு வந்து ஆகக்கூடிய செலவுகள், அந்த ஐஇ கோட் எடுக்கிறது, வெப்சைட் ஆரம்பிக்கிறது, ஸோ
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு கிவன் அமௌண்ட் வந்து தேவைப்படும். அது எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம கிவனாக இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதோட அதிகமாக கூட வரலாம், இதோட கம்மியாகவும் வரலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் உள்ள ரேட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுனா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரா கோகோனட் வந்து நமக்கு வந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ லேபர் எலக்ட்ரிசிட்டி நமக்கு வந்து ஒரு 5 ரூபா வந்து செலவாகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் நமக்கு வந்து 2 ரூபா செலவாயிரும். அது போக அதர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது நமக்கு சின்ன சின்ன செலவுகள், அந்த கோகோனட்டை பேக் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 3 ரூபா செலவானாலும் கூட டோட்டல் காஸ்ட் ஆஃப் கோகோனட், அதாவது டெண்டர் கோகோனட்டை நம்ம முழுமையான ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து 30 ரூபா ஒரு கோகோனட்டுக்கு வந்து செலவாகுது. ஸோ ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகோனட் வந்து நமக்கு வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுறாங்க வெளிநாடுகளில் இந்த கோகோனட்டை. ஸோ அங்கே டாலர் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா $3 $4 $5 அந்த மாதிரி கோகோனட்டோட குவாலிட்டியை பொறுத்து அதோடைய சைஸை பொறுத்து நமக்கு வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகி அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யூஎஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்த வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அவங்க வந்து நம்ம தமிழ் மக்களே நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெண்டர் கோகோனட்டோடைய அந்த ரேட் எல்லாமே அவங்க வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ரேட். பட் ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே உள்ள பையர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து என்ன ரேட் இருக்கோ அதோட ஒரு 20 ரூபாய் தான் கூட வச்சு வாங்குவாங்க. ஸோ அதுக்கு மேலாம் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணால் அதிக லாபம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இங்கே விற்காத, அதாவது இங்கே வந்து செழிப்பாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வெளிநாட்டில் விற்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெண்டர் கோகோனட்டும் நமக்கு வந்து ஒரு கோகோனட் வந்து 50 ரூபீஸ்லேருந்து நீங்கள் திறமையாக பேசுகிறதையும் உங்களுடைய பையர் வந்து விருப்பப்படுறதையும் பொறுத்து உங்களுடைய ஆர்டர் வந்து கிடைக்கும். அதை பொறுத்து உங்களுடைய ரேட்டு வந்து டிஃபர் ஆகும். ஸோ 50 ரூபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸ். ஸோ 50 ரூபீஸ் எடுத்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 30 ரூபீஸ் போச்சுன்னா நமக்கு வந்து 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சின்ன கண்டெய்னர், அதாவது சின்ன கண்டெய்னரில் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அது ஒரு அளவு வரும். ஸோ பெரிய கண்டெய்னரில் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6000 கோகோனட் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து போகும். 6500 கோகோனட். ஸோ ஒரு கண்டெய்னரில் 6500 கோகோனட் நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புறதுனால கம்மியான கோகோனட் தான் போகும். ஸோ ஒரு கண்டெய்னருக்கு 6500 கோகோனட் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 6500 கோகோனட்டுக்கு 20 ரூபா கிடச்சுன்னா 1,30,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு கண்டெய்னர் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சம் மந்த்துக்கு 2 கண்டெய்னர் 3 கண்டெய்னர் கூட அனுப்புகிறவங்க இன்ன வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி அனுப்புகிறவங்களும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி ஒரு கண்டெய்னர் டார்கெட் பண்ணால் கூட ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,30,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுலேயும் சில எக்ஸ்பென்சஸ், மிஷினுடைய தேய்மானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனாலும் கூட மந்த்லி 1 lakh கண்டிப்பாக நம்ம கையில் வந்து நிற்கும் இந்த ஒரு பிஸ்னஸில். அதாவது ஒரு மந்த்துக்கு ஒரு கண்டெய்னர் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணும்போது பெரிய கண்டெய்னர். ஸோ இதுதான் வந்து பெரிய கண்டெய்னராக நீங்கள் வந்து அந்த சைஸை தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடணும். நம்ம அனுப்ப போகிறது யாருக்கா இருக்கும். ஸோ நீங்கள் போர்ட்டில் அனுப்புனீங்க அப்படின்னா தான் கண்டெய்னர் அனுப்ப போகிறோம். ஸோ அந்த சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6500 கோகோனட் வந்து ஒரு ஷிப்மெண்ட்டில் நமக்கு வந்து போகும். ஸோ இது போக நமக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண விருப்பப்படலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த டெண்டர் கோகோனட் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டெண்டர் கோகோனட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய கல்யாண வீடு, விசேஷ வீடு, பால்காய்ப்பு வீடு, சடங்கு வீடு அந்த மாதிரியான வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போகும்போது மொய்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தாம்பழத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மஞ்சப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் பழமோ ஒரு பாக்கு வெத்தலை இந்த மாதிரி வந்து போட்டு ஒரு மஞ்சப்பை கொடுப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சர்லாம் மாறி இப்போ வந்து இளநீ கொடுக்குற கல்ச்சருக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது நம்மளுடைய டெண்டர் கோகோனட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட நேம் அதெல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாம்பலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அடித்து இந்த ஒரு டெண்டர் கோகோனட் மேலே ஒட்டி அவங்க வந்து தாம்பலமாக கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய இந்த கல்ச்சர் வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படியும் ஒரு பெரிய கல்யாண விடலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2000 கோகோனட் அந்த மாதிரி மொத்தமாக வந்து போயிடும். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான வேலை வந்து நம்ம பண்ணலாம். நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி ஸோ திருமண வரவேற்பு விழான்னு போட்டிருக்காங்க. ஸோ தாம்பலம்னு போட்டு அது கீழே அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அடித்து அந்த கோகோனட்டில் ஃபுல்லாக சுற்றி ஒட்டிட்டு மேலே வந்து ஒரு நெட்டு போட்டு கவர் பண்ணிட்டாங்க. முடிஞ்சுது, அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நமக்கு விருந்தாளிகள்
வார விருந்தாளிகளுக்கு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அவங்க மூலிமா அவங்களுக்கு வந்து நம்ம மூலிமா ஒரு நல்ல பொருள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் போய்ட்டு தூர போடாமல் அதை கண்டிப்பாக வெட்டி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி கூட இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம b4u சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடச்சிரும். இன்றைக்கி வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.